ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது தான். ஸோ இது மோஸ்டா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் அண்ட் தென் அன்லைக் டேர்ம்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ரீகால் பண்ண வேண்டியது வாட் டு யூ மீன் பை வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா எக்ஸ், ஒய், ஏ என்ன வேணாலும் இருக்கலாம். ஆல்பபெட்ஸ் தான் வந்துட்டு வேரியபிள். அண்ட் தென் கான்ஸ்டன்ட்னா என்ன, நம்பர்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல சிங்கிள் வேரியபிள் இருக்கு, ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் லைக் டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஓகே. ஸோ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் 2x அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதுவே அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2y அப்படின்னு இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்க ரெண்டுமே எக்ஸ்ன்னு இருக்கு, பட் இங்க எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. ஸோ லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா சேம் வேரியபிளா இருக்கணும். அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். மோனோமியல், பைனாமியல் அண்ட் ட்ரைனாமியல். ஓகே. மோனோமியல் அப்படின்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டோ இல்ல ஒரே ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு கோஎஃபிஷியன்ட்டோட இருக்கிறது மட்டும்தான் மோனோமியல். ஃபார் எக்ஸாம்பிள் 4xன்னு இருக்கலாம், இல்லைனா வெறும் எக்ஸ்ன்னு இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கலாம். பட் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இதுவே பைனாமியல் அப்படின்னா 2x + 4 இல்லைனா 2y + 4x. இங்க வந்துட்டு லைக் டேர்மா அன்லைக் டேர்மான்னு கிடையாது, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரைனாமியல்னா இதுவே மூணா இருக்கும். அதாவது 3x + 4y + 3z இல்ல 4x + 2x + 3x எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் எ ட்ரைனாமியல். இப்போ மோனோமியல் மட்டும்தான் சிங்கிளா இருக்கும், இது எல்லாமே என்னன்னு சொல்லிடுவாங்க, பாலினாமியல்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? புரியுதா? தேங்க்யூ.